இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்தியாவையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கொல்கத்தா இருக்கு இல்லையா? கொல்கத்தால ஆர்ஜிகர் மருத்துவமனை அப்படின்ற மருத்துவமனையில் நடந்திருக்கக்கூடிய மௌமிகா தேப்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜி டாக்டரேட் ஸ்டூடெண்ட்டுடைய மரணம் அப்படின்றது இந்தியாவையே உலுக்கி எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு வாரமாவே பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா? மேற்கு வங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அகைன்ஸ்டா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்டென்ஸா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு அந்த டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வரைக்குமே பார்த்தோம்னா எல்லா விதத்திலுமே இந்த விஷயம் அப்படின்றத வந்துட்டு மருத்துவமனை நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சி பண்றாங்க. பட் மௌமிகா தேப்நாத் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கான நீதி அப்படின்றது கிடைச்சாலும் அப்படி அவங்களுக்கான நீதி அப்படின்றது கிடைக்கல அப்படின்னா நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தினுடைய வீரியம், இந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது தெரியாதனால பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்க இதை பெருசா கண்டுக்காம இருந்தாங்க. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்றது டே பை டே வெளியே வரும்போது பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மருத்துவர்களுமே பார்த்தோம்னா வேலை நிறுத்த போராட்டம் அப்படின்றதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாசகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, டாக்டர்ஸ் கோட் இருக்கு இல்லையா? அது ரெட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த சொசைட்டினுடைய எதிர்காலம் பிளாக் ஆயிடும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். பட் மௌமிகா தேப்நாத் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு வாய்ஸ் நோட் நேத்துல இருந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை கேட்கும் போதே நம்ம எல்லாத்துக்குமே சினிமாவில் பார்க்குற மாதிரி லைக் பைரவா திரைப்படம் இருக்கு இல்லையா? அதில் என்ன நடந்திருக்கோ எக்ஸாக்டா எல்லா சினாரியோஸுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி எந்த விஷயமே நமக்கு தெரியாது. அக்யூரேட்டா இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த வாய்ஸ் நோட்ல என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது இருக்கு இல்லையா? மேற்கு வங்கத்தில் கிட்டத்தட்ட 100-150 வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பேர் வாய்ந்த ஒரு புகழ் வாய்ந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வந்து சொல்லப்படுது. என்னதான் பேர் புரள் அப்படின்றது இருந்தாலும் கூட பார்த்தோம்னா கரப்ஷன் அப்படின்றது இருக்கு இல்லையா? கரப்ஷன் அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு இந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் மட்டும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இதை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே இருக்க மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ஸோட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ எங்கள் அப்பா வந்துட்டு எம்பி சார், எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் மாமா வந்துட்டு எம்பி சார் இல்லை எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா பணத்தை வாங்கிட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த வாய்ஸ் ரெக்கார்டில். ஸோ இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு செக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட்டினுடைய அனுமதியோடையே எல்லா சகல வசதிகளும் பணத்தை வாங்கிட்டு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ப்ராஸ்டியூட்ஸ்ல ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா மௌமிகா தேப்நாத்துக்கு முன்னாடி பல பெண்களுடைய வாழ்க்கை அப்படின்றது அதே இடத்துல சீரழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே வரவிடாம இந்த மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கும் மௌமிகா தேப்நாத்தினுடைய கொலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க வரது புரியுது. பட் அங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. இது எல்லாத்துக்குமே மூளையா செயல்பட்டதே யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த ஹாஸ்பிட்டலுடைய பிரின்சிபலா இருக்கக்கூடியவர், அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா? அவங்க பிரின்சிபலா இருக்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மௌமிகா தேப்நாத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம முன்னாடி அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கேட்ட வீடியோலயே போட்டிருந்தோம். ரொம்ப இறக்க குணம் வாஞ்ச ஒருத்தங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா படிப்புல வந்துட்டு டாப்பரா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்க யூஜியை பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்றத வாங்கியிருந்தாங்க. இப்படி அது மட்டும் இல்லாம நோயாளிகளோட ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா பாசமா பேசக்கூடிய ஒரு பொண்ணு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள இதெல்லாம் நடக்குது. இதனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தெரிய வருது. செக்ஸுக்கா இருந்தாலும் சரி, ட்ரக்ஸ்க்கா இருந்தாலும் சரி, இங்க வந்துட்டு பணம் வாங்கிட்டு அனுமதி அளிக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. இதனால மௌமிகா தேப்நாத் என்ன பண்றாங்க அப்படின்னா போல்டா வந்து ஹெச்ஓடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஹெச்ஓடியும் பிரின்சிபல் கிட்ட போற மாதிரி போறாங்க. அங்கதான் ஒரு டர்னிங் பாயிண்ட். இது எல்லாத்தையும் பண்றதே அவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மௌமிகா தேப்நாத் இருக்காங்க இல்லையா? அவங்க மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த விஷயத்தை நீங்க வெளியே சொல்லக்கூடாது, வெளியே சொன்னீங்கன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை தாண்டியும் மௌமிகா தேப்நாத் இருக்காங்க இல்லையா? சோசியல் மீடியாஸ்ல இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது சொல்லி இங்க நடக்கக்கூடியது என்ன அப்படின்றத வெளியுறவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள அவங்களுடைய காரை டேமேஜ் பண்ணி அவங்களுக்கு பயம் காட்டியிருக்காங்க. பட் அதையும் தாண்டி மௌமிகா தேப்நாத் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அகைன்ஸ்டா பேசியிருக்காங்க. உடனடியாக அதை நிப்பாட்டுங்க, இல்லைன்னா நான் கண்டிப்பா சோசியல் மீடியாஸ்ல பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த 36 ஹார்ஸ் ஷிஃப்ட் அப்படின்றத போட்டிருக்காங்க ரெஸ்டே இல்லாம. அதையும் போட்டு அவங்க
அந்த பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தை வந்து காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க நின்னதுனால பார்த்தோம்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கூட 4 இன்டர்ன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மௌமிகா தேப்நாத் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இருந்திருக்காங்க. ஸோ அப்படி அந்த 4 இன்டர்ன்ஸும் அவங்க கூட இருந்தப்ப பார்த்தோம் அப்படின்னா, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அதில் ஒரு இன்டர்ன் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டோட சண்டை மாதிரி போட்டுட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னா வெளியே போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல மௌமிகா தேப்நாத் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள ரேப் பண்ண அந்த கேங் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனை பேர் என்ன அப்படின்றதெல்லாம் இன்னும் தெளிவா தெரியல. ஏன்னா அவங்க உடம்புல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆண்களுடைய விந்தணுக்களுடைய சாம்பிள் இருக்கு அப்படின்றதும் அவங்க போஸ்ட்மார்ட்டத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி அவங்க உள்ள வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 இன்டர்ன்ல ஒரு பொண்ணு தான் இவங்க கையை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கூட இருந்தே ஒரு பொண்ணுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத அவங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். அவங்கள என்ன பண்ண போறாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணாம அவங்களுடைய கைகளை கட்டினதே அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க மேலே பார்த்தோம் அப்படின்னா ஷூ காலோட உள்ள வந்ததுல ஒருத்தர் வந்துட்டு மேலே ஏறி நடந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவங்களுடைய கழுத்து எலும்பு இருக்கு இல்லையா, அந்த கழுத்து எலும்பை உடைச்சிருக்காங்க. அவங்களை கொல்றதுக்கு முன்னாடி அவங்க சாக போறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பட் அவங்க சாகிறதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நரக வேதனை அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. இந்த விஷயங்கள்லாம் நடந்து அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பிளட் இருக்கு இல்லையா, பிளட்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அவங்கள வந்துட்டு துடிக்க கொண்டிருக்காங்க. காரணம் மேனேஜ்மெண்ட்க்கு அகைன்ஸ்டா பேசினதுக்கு, இங்க நடக்கக்கூடிய விஷயத்த வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொன்னதுக்கு அப்புறமா இந்த விஷயம் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட் போலீஸும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ பணத்தை வாங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கொலை வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தடயங்களை அழிக்கிறதுக்கு ஸ்டேட் போலீஸும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வாஷ்ரூம்லலாம் வந்துட்டு பிளட் இதாக இருக்கும் இல்லையா, அந்த பிளட்டை வாஷ் பண்ண தடயங்கள் அப்படின்றது இருந்திருக்கும். அதனால உடனடியாக என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெனோவேஷனுக்காக இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தப்பட்ட பகுதிகளை இடிச்சு தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா ரெனோவேஷனுக்காக இடிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா தனிப்பட்ட ஒரு நபர் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்லூரி நிர்வாகமே இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட்ல சொல்லவும் பட்டிருக்கு. கேட்கறதுக்கு என்னமோ சினிமாவில் கேட்குற மாதிரியோ இல்லை இமேஜின் பண்ணி பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கிற மாதிரியோ இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, அது நமக்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல உயிர் போற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதோட இந்த விஷயம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. வாலண்டியரா போயிட்டு பார்த்தோம்னா ஒருத்தர் வந்துட்டு சரண்டர் ஆனார் இல்லையா, நான் தான் பண்ணேன் எனக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியும் ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இஷ்யூ வந்து பெருசாயிடுச்சு. யாராவது ஒருத்தர் சரண்டர் ஆகணும், மிஞ்சி போனா 6 மாசம் இதை பத்தி பேசுவாங்க. 6 மாசம் கழிச்சு நாங்க உங்களை வெளியே எடுத்துடுறோம், உங்களுக்கு பெரிய செட்டில்மெண்ட் ஒன்று தரப்படும் அப்படின்னு சொல்லி தான் அவர் இதுல சிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க சொன்னது உண்மைதான் இல்லை, நம்ம யோசிக்கிறதுக்கோ இல்லை இது வந்துட்டு என்ன இவங்க அப்படி நினைக்கலாம் அப்படின்றதுக்கோ எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நானே இதே சேனல்ல 6 மாசத்துக்கு முன்னாடியோ 3 மாசத்துக்கு முன்னாடியோ கண்டிப்பா ஜஸ்டிஸ் கேட்டு ஒரு பொண்ணுக்காக வீடியோ அப்படின்றத அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மௌமிகா தேப்நாத்துக்காக வீடியோ அப்படின்றத அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு வேற ஒரு பொண்ணுக்காக ஜஸ்டிஸ் கேட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போறோம். இது எல்லாருமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோமே தவிர இதுக்கு ஒரு எண்டு தான் என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. சவுதி அரேபியா, ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா பாலியல் வன்கொடுமை அப்படின்றது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு வாரத்துக்குள்ள அவங்கள தூக்கில போடுறது, நடுரோட்டில் விட்டு சுடுறது அப்படின்ற மாதிரி சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்தியாவில் மட்டும் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த தப்புகளை பண்றவங்களே அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் அப்படின்றது தான் ஷாக்கிங்கான ட்ரூத் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு சிவியரான பனிஷ்மெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நாளைக்கு நமக்கு அகென்ஸ்டாவே திரும்பும். நம்மளுடைய வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, ஏன்னா அரசியல் அதிகாரம் இருக்கு, பண அதிகாரம் இருக்கு அப்படின்னா நீங்க எந்த பொண்ணை வேணாலும் தொடலாம், எவ்வளவு பணத்தை வேணாலும் நீங்க சுருட்டலாம், யாரை வேணாலும் நீங்க கொல்லலாம், ரோட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தமான நீங்க காரை விட்டு இடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்குள்ளதான் பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டுல ஒரு பொண்ணு அவங்கள சுத்தி நடந்த தப்பை வெளியே சொன்னாங்க, மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க அப்படின்றதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே முடிச்சு விட்டாங்க. இனிமேல் அவங்க உயிரோட மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க எங்க போய் விளையாண்டாலும் அவங்க ஸ்போர்ட்ஸ்ல இந்த பாலிடிக்ஸ் தான் பண்ண போறாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த பொண்ணு எனக்கு இந்த விளையாட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய மெடிக்கல் கிரைமை பற்றி வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விளையாட்டாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் அதுக்குள்ள அரசியல் அப்படின்றது இருக்கும். உங்களை சுற்றி தப்புகள் அப்படின்றது நடக்கும். அதுக்கு நீங்கள் உடன்பட்டு போனால் உங்களை மாதிரி வந்துட்டு பெனிஃபிட் அடையக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த தப்புக்கு நீங்கள் உடன்பட்டு போகிறீங்க, நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி வந்துட்டு பெனிஃபிட் அடையக்கூடிய ஆள் யாருமே இல்லை. என்னை சுற்றி தப்பு நடக்குது,
நான் இதை கண்டிப்பாக வெளியே கொண்டு போவேன், இது தப்பு, இந்த மாதிரி ஒரு இடத்துல இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று உங்கள் வாழ்க்கை போகும், இல்லைனா உங்கள் உயிர் போகும் அப்படின்றது தான் இந்தியன் பாலிடிக்ஸ் நமக்கு மறுபடியும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.